श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अपास्थिततमः पुंसाम् अनपायप्रभान्वितः अहीन्द्रनगरे नित्यम् उदितोऽयमहस्करः प्राचीसन्ध्याकाचिदन्तं निशायाः प्रज्ञादृष्टे रञ्जनश्रीरपूर्वा वक्त्री वेदान् भातु मे वाजिवक्त्रा वागीशाख्या वासुदेवस्य मूर्तिः சுவாமி தேசிகன் சததூஷணி என்னும் சிறந்த கிரந்தத்தை அருள் செய்துள்ளார். இந்த சததூஷணி கிரந்தத்தை திருநாள் பாட்டில் குறிப்பிடும் போது பேச்சொன்றுக்கு சததூஷணையை பேசிய தேசிகராக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த சததூஷணியுடைய பரிச்சயத்தை மிகச் சிறிய அளவில் அடியேன் இங்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். சுவாமி தேசிகன் சததூஷணையை செய்ய வேண்டிய ஆவசியகம் ஏன் வந்தது என்றால், ஒரு சமயத்தில் திருவரங்க கஷேத்திரத்தில் சுதர்சன பட்டர், பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியர் முதலிய பெரியவர்கள் எழுந்தருளி இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அத்வைதிகள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சமாதானம் சொல்ல சமர்த்தராக உங்களில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்போது பெரியவர்களான சுதர்சன பட்டர் முதலியோர் ஸ்ரீ நடாதூர் அம்மாளுடைய அனுகிரகம் பெற்றவர், பரமத கண்டனத்துக்காகவே அனுகிரகிக்கப்பட்டவர். நமது சித்தாந்தத்தில் சமத ரக்ஷணமும் பரமத கண்டனமும் இரண்டு முக்கிய காரியங்கள். அந்த இரண்டு முக்கிய காரியங்களையும் கிரந்தங்கள் மூலமாக செய்து அருளும் நமது தூப்புல் வேதாந்த தேசிகரே இதற்கு தகுதியானவர் என்று முடிவு செய்தார்கள். உடனே அர்ச்சகர்கள் இடத்தில் விஞ்ஞாபித்து ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யாஜ்ஞையை பெற்றார்கள். உடனே ஒரு ஓலையை சுவாமிக்கு அர்ப்பித்தார்கள். ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாசனம் ததீய பக்த பக்தானாம் சிரோபூஷணதாம் கதம் என்று சொல்லும்படியே பெருமாளுடைய திவ்யாங்கியை ஸ்ரீ விஸ்வக்சேனர் மூலமாக பாகவதர்கள் இடத்தில் கொடுத்து அந்த ஆணையை சுவாமிக்கு சமர்ப்பித்தார்கள். சுவாமி அப்போது ஸ்ரீ காஞ்சி கஷேத்திரத்தில் எழுந்தருளியிருந்தார். அங்கிருந்து சுவாமி எழுந்தருளி ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலும் பெரிய பிராட்டியார் ரங்கநாச்சியார் சந்நிதியிலையும் பெரிய பெருமாள் சந்நிதியிலையும் பிரணாமம் செய்து அவர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய பிரேரணையினாலே பரமதத்தை கண்டனம் செய்தார். அவ்வாறு கண்டனம் செய்யும் பொழுது பேரருளாளர் ஜியர் என்னும் ஆச்சாரியர் பிரம்மதந்திர சுதந்திர பிரகால சுவாமி என்றும் சொல்வதுண்டு. அந்த சுவாமி 7 நாட்கள் நடந்த இந்த வாத போரில் சுவாமி சாதித்த விஷயங்கள் அனைத்தையும் பட்டோலை செய்தார். அதுவே சததூஷணி என்று ஆனது. இந்த சததூஷணி 100 வாதங்களை கொண்டது. ஆயினும் 66 வாதங்களே இப்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. மீதி வாதங்கள் கிடைக்கவில்லை. அவ்வளோ வாதங்கள் மாத்வமத கண்டன விஷயமாக இருப்பதால் அந்த வாதங்களை பின்பு வந்தவர்கள் ரட்சணம் செய்யவில்லை என்று சிலர் கூறுவர். சுவாமியே 66 வாதங்களை மட்டுமே சாதித்துள்ளார் என்றும் சிலர் கூறுவர். இன்னும் சில பெரியவர்கள் 66 வாதங்கள் ஸ்ரீகோஷமாக இருந்தாலும் நமக்கு 100கணக்கான தூஷணங்கள் இங்கு கிடைப்பதால் சததூஷணி என்று பெயர் சொல்வதில் தவறியதும் இல்லை என்று கூறுவார்கள். இவ்வாறு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்தாலும் இந்த ஸ்ரீகோஷத்தை நமது சித்தாந்தத்தை ரட்சிக்கும் ஒரு கத்தியாக பெரியவர்கள் கூறுவார்கள். எனவே
இவ்வளவு உயர்ந்த கிரந்தம் இந்த சததூஷணி என்று நாம் கொள்ள வேண்டும். தத்துவமுக்தா கலாபம் என்னும் கிரந்தம் எவ்வாறு பிரமேயங்களை விரிவாக உரைப்பதற்காக ஏற்பட்டதோ அவ்வாறு சததூஷணி என்னும் கிரந்தம் பரமத கண்டனத்திற்காக ஏற்பட்டுள்ளது. இந்த கிரந்தத்தில் இன்னொரு விசேஷம், ஸ்ரீபாஷ்யத்தை ஒற்றி சாதிக்கப்பட்ட கிரந்தம். சுவாமி தேசிகன் பலவாறு ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் செய்து அருளியபடியால் ஸ்ரீபாஷ்யத்தின் வியாக்கியானமாகவே சுவாமி கிரந்தங்கள் அனைத்தும் உள்ளன என்பது பெரியவர்களின் சித்தாந்தம். இந்த கிரந்தத்தில் ஸ்ரீபாஷ்யத்தை அனுசரித்தும் ஸ்ருத பிரகாஷிகாயுடைய ஜிக்ஞாசாதிகரண ஸ்ரீசூக்திகளை அனுசரித்தும் வாதங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பெரியவர்களின் திருவள்ளம். எனவே சததூஷணியை உள்ளபடி அறிவதற்கு ஸ்ரீபாஷ்யத்தை நன்கு சேவித்து பின்பு ஜிக்ஞாசாதிகரண ஸ்ருத பிரகாஷியை அனுசந்தானம் செய்து அதன் பின்னரே இந்த கிரந்தத்தினுடைய மகாத்மியத்தை உணர முடியும். இப்படிப்பட்ட சததூஷணியில் பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகன் என்று பெரியவர்கள் அருள் செய்தார் அல்லவா? அது என்னது பேச்சொன்று எனில், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்பது ஒரு பேச்சு. பிரம்மம் சத்தியம் உண்மையானது, உலகம் என்பது பொய்யானது என்று இதன் பொருள். இது ஒரு பேச்சு. இந்த பேச்சுக்கு நூற்றுக்கணக்கான தூஷணங்களை சுவாமி அருள் செய்துள்ளார். அதான் பேச்சொன்றுக்கு சததூஷணையை பேசிய தேசிகம். இப்போது என்ன விஷயங்கள் சததூஷணையில் சொல்லப்பட்டுள்ளன என்னும் விஷயத்தை சிறிது நாம் அனுசந்திப்போம். ஒரே பேச்சு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இதற்கு 66 வாதங்களில் கண்டனம். நமக்கு இருக்கும் சமயத்தில் 66 வாதங்களையும் சுருக்கி சொல்வது என்பது கடினமான விஷயம். நமது அறிவுக்கும் அது தூரத்தில் இருக்கும் விஷயம். ஆயினும் சில வாதங்களை எடுத்து பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்னும் ஒரு பேச்சுக்கு எவ்வாறு கண்டனம் சுவாமியால் அருளப்பட்டது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். 66 வாதங்களில் முதல் வாதம் பிரம்ம சப்த விருத்தி அனுபவத்தி வாதம். பிரம்ம சப்தம் நிர்விசேஷமான பிரம்மத்தை கூற முடியாது. எனவே பிரம்ம சப்தத்திற்கு லக்ஷணை என்னும் விருத்தியால், அதாவது உபச்சாரமாக நிர்விசேஷம் பிரம்மம் பொருள் என்று கூறுவார்கள். அதனை நிரசனம் பண்ணுவதற்காக இந்த வாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சப்தத்திற்கு முக்கியமான அர்த்தம் இல்லாத போது அமுக்கியமான அர்த்தம் எவ்வாறு கொள்ளப்பட முடியும் என்பது இதன் சாரம். அடுத்தது ஜிக்ஞாசா அனுபத்தி வாதம். பிரம்மம் என்பது நிர்விசேஷம் என்றால் அதன் விஷயத்தில் ஜிக்ஞாசை எவ்வாறு ஏற்படும்? ஜிக்ஞாசை என்றால் அதை அறிவதற்கு ஆவல். பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் எப்போது ஏற்படும்? ஒரு விதமாக பிரம்மம் தெரியும், வேறு விதமாக பிரம்மம் தெரியாது என்னும் பட்சத்தில். பிரம்மத்திற்கு தர்மம் தன்மை இல்லை என்றால் பிரம்மத்தின் எந்த தன்மை முன்பு அறியப்பட்டது, எந்த தன்மை அறியப்படவில்லை என்று எவ்வாறு நீங்கள் கூறுவீர்கள்? இது 2வது வாதத்தில் சொல்லப்படும் விஷயம். 3வது வாதம் ஐக சாஸ்திரிய சமர்த்தன வாதம். நமது சித்தாந்தத்தில், அதாவது வியாசருடைய சித்தாந்தத்தில், போதாயகருடைய சித்தாந்தத்தில், பகவத் பாஷ்யக்காருடைய சித்தாந்தத்தில் பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம், பூர்வோத்தர மீமாம்சா என்னும் ஒரே பிரபந்தம். ஆனால் இதை அத்வைதிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. அங்கு அவர்கள் கூறும் காரணம், பிரம்மம் என்பது நிர்விசேஷம். நிர்விசேஷமான பிரம்மம் உத்தர மீமாம்சையில் விசாரிக்கப்படுகிறது. கர்மகாண்டத்தில் பேதஸ்வரூபமான கர்மங்கள் விசாரிக்கப்படுகின்றன. 2 பாகங்களும் ஒன்றாக எப்படி சொல்லப்பட முடியும் என்பது, அதனை சுவாமி ஐக்க சாஸ்திரிய சமர்த்தன வாதத்தில் அழகாக நிராசனம் செய்கிறார்.
பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் ஒரே சாஸ்திரத்துவம், ஒரே பிரபந்தம் தான் இவை இரண்டும் என்று அருளுகிறார். அடுத்தது அவிதேய ஞான பங்கவாதம். அதாவது ஞானம் என்பது விதிக்கப்பட முடியாது. ஒருவரை நீ அறிவாயாக என்று சொன்னால் அவன் அறிந்து விட மாட்டான். அறிவு என்பது பிரமாணங்கள்னாலேயும் விஷயத்தினாலேயும் வரக்கூடியது. அதனால் இந்த ஞானம் என்பது, தத்துவ ஞானம் என்பது விதிக்கப்பட முடியாது என்பர் அத்வைதிகள். சுவாமி சாதிக்கிறார், அப்படிப்பட்ட ஞானம் மோட்சத்துக்கு சாதனம் அல்ல. உபாசனம் என்று கூறப்படும் பக்தி எனப்படும் பரமபுருஷ சாட்சா்காரத்துக்கு சமமான ஞானம்தான் மோட்சத்துக்கு சாதனம். அது விதிக்கப்படலாம் என்பார். பாதித்த அனுவருத்தி பங்ககான்னு ஒரு வாதம். அதாவது தத்துவமசி என்னும் வாக்கியத்தை கேட்டார். அவனுக்கு ஞானம் வந்தது, அவித்யை என்பது போய்விட்டது என்பர் அத்வைதிகள். அங்கு ஒரு கேள்வி வரும், ஆனால் உலகத்தில் அப்படியே அந்த ஞானம் வந்தவர்கள் எல்லோரும் பழையபடிதானே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் என்னன்னா, பாதித்த அனுவருத்தி. 2 சந்திரம் இல்லை என்று ஞானம் வந்தாலும் கண்ணில் தோஷம் இருந்தால் 2 சந்திரர்கள் என்னும் ஞானம் அனுவர்த்திச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இது தத்துவமசி வாக்கியத்தில் இருந்து ஞானம் வந்தது, அவித்யை போய்விட்டது. ஆனாலும் பாதிதமாயிருக்கிற பிரபஞ்சம் அனுவர்த்தித்துக் கொண்டே இருக்கும் என்பார்கள். அதனை இந்த வாதத்தில் கண்டிக்கிறார் சுவாமி. அடுத்தது விவிதிஷா சாதனத்துவங்க வாதம். இந்த வாதத்தில் யஜ்ஞாதிகளை நாம் அனுஷ்டிக்கிறோம், அதனால் மோட்சத்துக்கு சாதனமான உபாசனம் உண்டாகிறது என்பது வேதாந்த சித்தாந்தம். அத்வைதிகள் ஞானத்துக்கு தேவையான ஆவல் யஜ்ஞாதிகள்னால உண்டாகுமே தவிர்த்து ஞானம் யஜ்ஞாதிகள்னால உண்டாகாது. ஏனெனில் ஞானம் என்பது அபேதத்தை விஷயீகரிக்கிறது, யஜ்ஞாதிகள் பேதத்தை அவலம்பிக்கின்றன என்று விரோதத்தை கூறுவார்கள். அந்த விரோதத்தை இங்கு நிரசனம் செய்கிறார் சுவாமி. அடுத்தது சப்தஜன்ய பிரத்யக்ஷ பங்கவாதா என்பது, அதாவது தத்துவமசி என்னும் வாக்கியத்தை கேட்கிறார். கேட்டவுடனே இவனுக்கு சாட்சா்காரம் ஏற்படுகிறது, பிரம்மத்தை விஷயீகரிக்கிற சாட்சா்காரம் ஏற்படுகிறது. அந்த சாட்சா்காரத்தினால் மோட்சம் ஏற்படுகிறது என்பர் அத்வைதிகள். விவரணாச்சாரியர் என்னும் அத்வைதி இதனை கூறுகிறார். இதனை ஸ்ரீபாஷ்யக்காரர் கண்டனம் செய்துள்ளார். சுவாமி தேசிகனும் அதனை அடியொற்றி, சப்தத்திலிருந்து பிரத்யக்ஷம் எவ்வாறு வரும்? சப்தம் பரோட்ச ஞானத்தை தானே உண்டு பண்ணும் அப்படின்னு சாதிக்கிறார். சில கேள்விகளை கேட்கிறார். சப்தத்திலிருந்து பிரத்யக்ஷம் வருவாய் இருப்பேன், ஜோதிஷ் சாஸ்திரத்தை தெரிந்தவன் நீ புண்ணியம் பண்ணியிருக்கிறாய் என்று சொன்னால் நமக்கு புண்ணியத்துக்கு சாட்சா்காரம் வர வேண்டியதா இருக்குமே. இவ்வாறு கேள்விகள் அங்கு எழுப்பப்படுகின்றன. அத்வைதிகள் நித்யானித்ய வஸ்து விவேக, இக அமுத்திர பலபோக விராக, சமதவாதி சாதன சம்பத், முமுட்சுத்துவம் என்று 4 விஷயங்களை பிரம்ம விசாரத்துக்கு பூர்வ விருத்தம் என்று கூறுகிறார்கள். அதனை கண்டிப்பதற்காக சாதன சதுஷ்டய பூர்வ விருத்தத்துவ பங்கவாதா என்பது நமது சித்தாந்தத்தில் கர்ம விசாரம்தான் பூர்வ விருத்தம். அடுத்தது கதா அனதிகாரவாத. அதாவது அத்வைதி என்பவர் பிரம்மம் நிர்விசேஷம் என்கிறார், அதற்கு ஒரு தன்மையும் இல்லை என்கிறார். ஒரு தன்மையும் இல்லை என்றால் எவ்வாறு விசாரம் செய்ய முடியும்? கதா என்றால் விசாரம், வாதம். அது எப்படி செய்ய முடியும் என்றால், ஒரு விஷயத்தை சாதிக்கணும் என்றால் ஒரு ஹேத்துவை கொண்டு சாதிக்கணும். அந்த ஹேத்து அந்த வஸ்துவில் இருக்கணும். அப்போ பிரம்மம் என்கிற வஸ்துக்கு தன்மையே இல்லை என்றால் எதனை கொண்டு பிரம்மத்தில் நிர்விசேஷத்துவத்தை சாதிப்பீர்கள்? தன்மையே இல்லை என்றால் இல்லாத தன்மையை கொண்டு சாதிக்க முடியாது. அந்த தன்மை பிரம்மத்தில் இருக்கிறது என்றால் அது நிர்விசேஷம் அல்ல என்றவாறு இந்த வாதம் செல்கிறது. அதிகார அனுபாயத்வாத் நவாதே சூன்யவாதினகா என்று ஒரு ஸ்லோகம். சூன்யவாதி பட்சத்தில் எவ்வாறு
ஒரு விசாரம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கு விசாரம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை, எல்லாம் சூன்யம் என்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கும் அதிகாரம் இல்லை என்று சுவாமி தேசிகன் இங்கு சாதிக்கிறார். அடுத்தது நிர்விசேஷ ஸ்வயம் பிரகாசத்துவவாதா என்பது. நிர்விசேஷமான வஸ்து ஸ்வயம் பிரகாசமாக இருக்க முடியாது. ஒரு வஸ்து ஸ்வயம் பிரகாசம் என்றால் என்ன? இன்னொரு வஸ்துவை அபேட்சிக்காமல் தான் பிரகாசிப்பது. பிரகாசிப்பது என்றால் என்ன? தன்னுடைய விவகாரத்துக்கு தான் சாதனமாக இருத்தல். இன்னொரு வஸ்துக்கு விவகாரம் செய்யணும் என்றால் அதுக்கு தான் சாதனமாக இருந்தால் அதற்கு ஞானம் என்று பெயர். அதே வஸ்து தன்னுடைய விவகாரத்துக்கு சாதனமாக இருந்தால் சொப்பிரகாசம் என்று பெயர். ஞானத்துக்கு சுயம் பிரகாசத்துவம், பிரம்மத்துக்கு சுயம் பிரகாசத்துவம் அத்வைதிகள் கூறுகிறார்கள். பிரம்மம் என்பது நிர்விசேஷமாக இருந்தால் தன்னுடைய விவகாரத்துக்கு சாதனமாக இருத்தல் என்னும் தன்மை அதற்கு இல்லையே. இல்லாத பிரம்மம் எப்படி சுயம் பிரகாசமாக இருக்க முடியும் என்ற கேள்வியை சுவாமி கேட்கிறார் இங்க. அடுத்தது நிர்விசேஷ விஷயக்க நிர்விகல்பக பங்கவாதா என்பது. நிர்விகல்பகம் சவிகல்பகம் என்று இரண்டு விதமான பிரத்யக்ஷங்களை கூறுகிறார்கள். அனைத்து தர்சனங்களிலும் கூறுகிறார்கள். நிர்விகல்பகம் என்பது சுரூபத்தை மட்டும் விஷயீகரிக்கும் அறிவு, அதில் தன்மைகள் விஷயம் ஆவதில்லை என்னும் வாதத்தை இங்கு கண்டிக்கிறார். அனைத்து ஞானங்களும் சவிசேஷத்தை தான் விஷயீகரிக்கின்றன. ஒரு விசேஷத்தை கூடின வஸ்துவை விஷயீகரிப்பதுதான் அனைத்து ஞானங்களின் தன்மை என்பது இங்கு சுவாமியுடைய திருவிழம். இவ்விஷயம் ஸ்ரீபாஷ்யத்திலும் நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சனாதி கிரந்தங்களிலும் கூறப்பட்டுள்ளன. நியாய சித்தாஞ்சனத்தில் விசேஷமாக நிர்விகல்பகத்தை பற்றி கூறவில்லை. நியாய பரிசுத்தியில் இவ்விஷயம் கூறப்பட்டுள்ளது. தத்துவ கலாபத்திலும் சர்வார்த்த சித்தியிலும் தத்துவ டீகை முதலான கிரந்தங்களிலும் இவ்விஷயத்தை அறியலாம். அடுத்தது சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷ பங்கவாதா என்பது. அத்வைதிகளில் பிராச்சீனர்கள் அனைத்து பிரத்யக்ஷங்களும் சத் என கூறப்படும் பிரம்மத்தை மட்டும் அறிகின்றன, விஷயீகரிக்கின்றன. மற்ற தன்மைகள் அவற்றை பேதங்கள் என்பார்கள். அவற்றை அறிவது என்பது பிராந்தி, பிரமம் என்பார்கள். அதனை கண்டிக்கும் சித்தாந்தம் நமது சித்தாந்தம். சன்மாத்திரம் சத்தான பிரம்ம மட்டும், நிர்விசேஷமான பிரம்ம மட்டும் பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் என்பது தவறு என்பதை இங்கு சுவாமி சாதிக்கிறார். பேத தூஷண நிஸ்தாரவாதா என்பது அடுத்த வாதம். அத்வைதிகள் பேதம் என்னும் ஒரு தனி வஸ்து கிடையாது, அதற்கு பிரமாணமும் கிடையாது, பேதம் என்னும் ஒரு வஸ்துவை பிரமேயத்தை நிரூபணமும் செய்ய முடியாது என்று பல விதமாக கூறுகிறார்கள். அவருடைய கிரந்தங்களில் இவ்விஷயமானது மிகவும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. சுவாமி தேசிகனுடைய சததூஷணைக்கு பின்பு பேத திக்காரா என்னும் கிரந்தம் அத்வைதிகளால் செய்யப்பட்டது. அதற்கு கண்டனமாக சண்டமாருதம் என்னும் கிரந்தத்தில் பல சமாதானங்களை சண்டமாருதாச்சாரியர் சாதித்துள்ளார். அதனை அங்கு நாம் அறிய முடியும். அடுத்தது வேத பிராமாண்ய பரிகிரக அனுபத்திவாத பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று கூறுகிறீர்கள் நீங்கள். நிர்விசேஷமான பிரம்மத்தை மட்டும் ஒப்புக்கொள்கிறீர்கள் நீங்கள். அப்போது உங்களுடைய பட்சத்தில் வேதத்துக்கு பிராமாண்யத்தை எப்படி சொல்ல முடியும்? வேதத்தை பிரமாணம் என்று உபபாதனம் செய்ய முடியாது. ஏனெனில் வேதம் என்பது ஒரு பிரமாணம். பிரமாணம் என்றால் அறிவிக்கும் ஒரு கருவி. பிரமாணங்கள் அனைத்துமே சவிசேஷமான வஸ்துவை தான் பிரதிபாதனம் போதிக்கும். எனவே நிர்விசேஷமான பிரம்மத்தை வேதம் சொல்லுகிறது என்று நீங்கள் கூற முடியாது. இங்கு அழகான ஸ்லோகம் ஒன்று உண்டு. வேதோ ருதா புத்த கிருதாகம அன்ருதா என்கிற ஸ்லோகம். யூயஞ்ச பௌத்தாச்ச சமான சம்சதா என்று இந்த ஸ்லோகம் முடியும். இந்த ஸ்லோகத்தில் யாதவ பிரகாஷர் நீங்களும் பௌத்தர்களும் ஒன்றுதான் என்று கூறுகிறார். வேதங்கள் பொய் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அதற்கு எப்படி பிராமணியம் வரும்? புத்தர் சொல்லும் ஆகமம் அது பொய் என்று சூன்யவாதி கூறுகிறார். அவருடைய சித்தாந்தத்தை அவர் எப்படி ஸ்தாபிப்பார்? எனவே நீங்களும் பௌத்தர்களும் ஒன்றுதான் என்று கூறுகிறார் யாதவ பிரகாஷன். இந்த ஸ்லோகத்தை சுத பிரகாஷிகையிலும் சததூஷணையிலும் பெரியவர்கள் எடுத்துள்ளார்கள். திருஷ்யத்துவ அனுமான
பங்கவாதகா என்பது அடுத்தது. பிரம்மத்தை நிர்விசேஷம் என்று கூறுவர்கள் பிரபஞ்சத்தை, ஆகாசம் வாயு முதலான பிரபஞ்சத்தை மித்யா அசத்தியம் என்று கூறுவார்கள். அதற்கு ஹேது என்ன? திருஷ்யத்துவம். இங்கு திருஷ்யத்துவம் என்பது ஹேது. திருஷ்யத்துவம் என்றால் என்ன என்று விகல்பம் செய்து சுவாமி தேசிகன் சததூஷணையில் கண்டனம் செய்துள்ளார். இந்த திருஷ்யத்துவம் ஹேதுவை கொண்டு பிரபஞ்சத்தை மித்யா என்று கூறுவது தகாது என்று சாரம். அதே மாதிரி வியாவர்த்தமானத்துவ அனுமான பங்கவாதகா, எந்த ஒரு தன்மையானது தொடரவில்லையோ அது அசத்தியம். ஒரு கயிறு, இந்த கயிறு சர்ப்பமாக, பூமியின் பிளவாக, ஜலத்தின் ஒரு வழியாக நம்மால் அறியப்படுகிறது. பலவிதமாக அறியப்படும் போது அந்த வஸ்து மட்டும் சத்தியம், அது அறியப்படும் பல தன்மைகள் அசத்தியம் என்று அத்வைதிகள் கூறுவார்கள். இதனை சுவாமி கண்டனம் பண்ணியுள்ளார். வியாவர்த்தமானமாக இருந்தாலே அசத்தியம் சொல்ல முடியாது. அதற்கு பாதம் இல்லை என்றால் அதனை அசத்தியம் என்று எவ்வாறு கூற முடியும் என்று சமாதானம். அடுத்தது திருஷ்ய சம்பந்த அனுபத்திவாதகா என்பது. திருக்கு என்றால் சைத்தன்யம் பிரம்மம், திருஷ்யம் என்றால் விஷயம். விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் சயோகமோ சமவாயமோ எந்த சம்பந்தமும் ஏற்படாது. எனவே ஞானத்தை காட்டிலும் வேறான விஷயம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை என்பார்கள் அத்வைதிகள். சுவாமி என்ன சாதிப்பார்? அது இல்லை. ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சயோகம் என்னும் சம்பந்தம் உள்ளது என்னும் விஷயத்தை ஸ்ரீபாஷ்யத்தில் நாபாவபலப்தே என்னும் அதிகரணத்தில் கூறியபடி சுவாமி இங்கு நிரூபணம் செய்கிறார். அடுத்தது பாஹ்ய பிரகாச அனுபத்தி வாதகா என்பது. பிரம்மம் என்பது சைதன்யம், அதனால் மற்ற பதார்த்தங்கள் அனைத்தும் பிரகாசிக்கின்றன. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்று அத்வைதிகள் மற்ற பதார்த்தங்களுக்கு பிரகாசம் இல்லை, பிரம்மத்தினால் அனைத்து வஸ்துக்களும் பிரகாசிக்கின்றன என்பார். அதனை சுவாமி கண்டனம் பண்றார். பிரம்மம் நிர்விசேஷம், அதனால் அனைத்து பதார்த்தங்களும் எப்படி பிரகாசிக்க முடியும் என்பது இதன் சாரம். அடுத்தது பிரம்மாசிரய அஞ்ஞான நிரசனம். பிரம்மத்தில் அவித்யை என்பது இருக்க முடியாது, அதுக்கு ஆசிரய அனுபத்தி என்பார்கள். பிரம்மம் என்பது சுப்பிரகாசம், அது ஞான ஸ்வரூபமா இருக்கு, அதில் எப்படி அஞ்ஞானம் என்பது ஒரு இருட்டை போன்றது இருக்க முடியும் என்று இங்கு கேள்வி கேட்கிறார் சுவாமி. அடுத்தது அவேத்யத்துவ பங்கவாதம். பிரம்மம் என்பது ஞானத்துக்கு விஷயம் அல்ல. ஞானத்துக்கு பிரம்மம் விஷயமா இருந்தால் அது ஜடமாக ஆகிவிடும் என்பர் அத்வைதிகள். அதனால் பிரம்மமானது ஞானத்துக்கு விஷயம் அல்ல. இது எல்லாம் நிர்விசேஷத்துவத்துக்கு சாதகம் அத்வைதிகளுடைய பட்சத்தில். அதற்கு சுவாமி கண்டனம் பண்ணுகிறார். பிரம்மத்தை அவேத்தியம் என்று நீங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்? அனுமானத்தினாலே பிரம்மத்தை ஸ்தாபித்துக் கொண்டு பிரம்மத்தை அவேத்தியம் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? அனுமானத்துக்கு விஷயமாகத்தான பிரம்மம் இருக்கு. எங்க ஒரு ஸ்லோகம், பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கிறது. மித்யாத்வஸ்து மித்யாத்வே மித்யாத்வம் பாதிதம் பவே சத்யத்வஸ்து சத்யத்வே சத்யத்துவம் ஸ்தாபிதம் பவே என்னும் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை மற்றும் சில மதங்களில் உள்ளவர்கள் கூட எடுத்து கையாளுகிறார்கள். அடுத்தது 21வது வாதம் சம்வித அனுப்பத்தி தூஷணம் என்பது. அதாவது இந்த அறிவுகள் உண்டாகின்றன, அழிகின்றன. சம்பித்து என்றால் அறிவு, அவ்வாறு அல்ல. சம்பித்து என்றால் அறிவு, அதற்கு உற்பத்தியே இல்லை என்று அத்வைதிகள் சொல்வார்கள். அவ்வாறு அல்ல. சம்பித்து என்றால் ஞானம், ஆத்மஸ்வரூபமும் ஒரு ஞானம்தான். தர்மபூத ஞானம்தான். தர்மபூத ஞானம் நித்தியமாக இருந்தாலும் பிரசரண ரூபமாக இருக்கிற ஞானங்கள் உண்டாகின்றன, அழிகின்றன என்பதுதான் சித்தாந்தம் என்று சுவாமி சாதிப்பார். அதுதான் சம்வித் அனுற்பத்தி தூஷணவாதத்தில் உள்ளது. இவ்வாறு 22வது வாதம் சம்வித் நிர்விகாரத்துவ அனுமான பங்கவாதம். அதாவது அறிவு என்பது நிர்விகாரம், அதற்கு விகாரம் ஒன்றும் கிடையாது, ஷட்விதமான பாவ விகாரங்கள் கிடையாது என்பார்கள். அதையும் சுவாமி கண்டிக்கிறார். இங்க ஒரு விஷயத்தை நம்ம சரியாக பார்த்துக்கணும். நமது சித்தாந்தத்துல கூட சம்வித்னு சொல்லப்படுகிற தர்மபூத ஞானம் நித்தியம்தான். ஆனால் அவர்கள் குறிப்பிடுகிற ஞானம் இருக்க, அகம் ஜானாமி என்று குறிப்பிடப்படும் ஞானமானது
பிரசரண ரூபமான ஞானமானது நித்தியம் அல்ல என்று சாதிப்பதில் இங்கு தாற்பயம். அடுத்தது சம்பின் நானாத்வ நிஷேதக அனுமான பங்கவான. இந்த அனுபூதியானது தன்னிடத்தில் நானாத்வத்தை சகிப்பதில்லை என்று ஸ்ரீபாஷ்யத்தில் அருளப்பட்டுள்ளது. இது அத்வைத்தியுடைய பட்சம். அதனையும் சுவாமி கண்டனம் பண்றார். நிறைய அறிவுகள் உள்ளன. கடத்தினுடைய ஞானம், படத்தினுடைய ஞானம் என்று பலவிதமான ஞானங்கள் உள்ளன. அடுத்தது பிரம்மத்தை நிர்விசேஷம் என்று அவர்கள் அனுமானம் செய்கிறார்கள். இதனை சுவாமி கண்டனம் பண்ணுகிறார். இந்த வாதத்திற்கு நிர்விசேஷத்துவ அனுமான பங்கவாத. இதற்கு சமாதானம் முன்பே நாம் சொன்னோம். அதாவது பிரம்மத்தை நிர்விசேஷம் என்று சாதித்தால் அந்த பிரம்மம் என்னும் பட்சத்தில் நிர்விசேஷத்துவம் என்னும் சாத்தியம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டால் அது சவிசேஷமாக ஆயிடும். அதில் ஹேது இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டால் அது சவிசேஷமாக ஆயிடும். ஹேதுவும் சாத்தியம் இல்லை என்றால் என்னத்தை நீங்க சாதிக்க போறீர்கள் என்ற கேள்வி வரும். அடுத்தது சம்பிதாத்மத்துவ பங்கவாதா என்பது, அதாவது பிரம்மமானது சம்பித்து அனுபூதி என்று கூறப்படும். அதுதான் ஆத்மா. அகம் ஜானாமி என்று நமக்கு அனுபவம் உள்ளது. அந்த ஜானாமி என்று குறிப்பிடப்படுவது ஆத்மா. ஞானத்தை காட்டிலும் ஆத்மா என்பது வேறு அல்ல. அகம் என்று குறிப்பிடப்படுவது ஆத்மா என்று அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அத்வைதி சொல்கிறார் ஆத்மா சம்வித் தான். அகம் என்று குறிப்பிடப்படுவது ஆத்மா அல்ல. ஏனென்றால் அது பரப்பிரகாசியமாக இருக்கிறது, ஞானத்தால் பிரகாசிக்கப்படுவது. இரண்டாவது, ஆத்மா என்பது நித்தியமானது. அகமர்த்தம் என்பது சுஷுப்தி காலத்தில் இருப்பதில்லை. அழியக்கூடிய அகமர்த்தத்தை ஆத்மா என்று சொல்லக்கூடாது. அழியாத ஞானத்தை தான் ஆத்மா என்று சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதனை சுவாமி கண்டிக்கிறார். என்னால் அகம் ஜானாமி என்னும் இடத்தில் ஞாதாவாக தோன்றுகிறது அகமர்த்தம். அதுதான் ஆத்மா. அது பிரத்யக்காக இருக்கிறது. எந்த ஒரு வஸ்துக்காக ஞானமானது தோன்றுகிறதோ அந்த வஸ்துவை பிரத்யக்கு என்பார்கள். அடுத்தது ஞாத்ருத்வ அத்தியாச பங்கவாதா. ஞாத்ருத்வத்துக்கு அத்தியாசம் என்கிறார்கள் அவர்கள். அதுவும் தவறு. அதாவது ஞானம் என்பது சத்தியம், ஞாத்ருத்வம் என்பது வேறொரு வஸ்துவில் இருக்கிறது என்று மற்றவர்கள் கூறினால் அந்த ஞாத்ருத்வம் என்பது அசத்தியம், அது அத்தியஸ்தம், ஆரோபிதம் என்பார்கள். அதனை சுவாமி கண்டனம் பண்ணுகிறார். ஞாத்ருத்வம் என்பது அனுபவ சித்தம், தர்மி பாவம், நம்மளுடைய அனுபவத்துக்கு விஷயம். அகம் ஜானாமி, நான் அறிவை உடையவன் என்றுதானே எல்லாருக்கும் ஞானம் வருகிறது. எனவே தர்மியாக தோன்றும் ஆத்மாவை, தர்மியாக தோன்றும் அகமர்த்தத்தை ஞாதா என்று நாம் கூறுகிறோம். அது அனுபவ சித்தம் என்கிறார் சுவாமி. அடுத்தது சாட்சித்துவ பங்கவாதம். அத்வைதிகள் சாட்சி சேதாக கேவலோ நிர்குணச்ச என்னும் ஸ்ருதியை அனுசரித்து பிரம்மத்தை சாட்சி என்கிறார்கள். சாட்சி என்றால் சுஷுப்தி காலத்தில் அஞ்ஞானம் உள்ளது. அந்த அஞ்ஞானம் என்பது அசத்தியமான வஸ்து. அது இருக்கிறது என்பதற்கு என்ன பிரமாணம்? சாட்சி தான் பிரமாணம். எனவே இந்த அஞ்ஞானத்தை விஷயீகரிப்பதற்காக, அஞ்ஞானத்தை ஸ்தாபிப்பதற்காக சாட்சி என்னும் தத்துவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த சாட்சியானது எல்லா வஸ்துக்களையும் ஞாதமாகவோ அஞ்ஞானத்துக்கு விசேஷணமாகவோ விஷயீகரிக்கிறது என்பது அவருடைய சித்தாந்தம். இதை சாட்சி என்பார்கள். இந்த சாட்சி என்பது இவ்வாறு சொல்லலாம். ஞானத்தை விஷயீகரிக்கும் ஞானம் என்று மற்றவர்கள் கூறுவது அவர்களுடைய பட்சத்தில் சாட்சி எனப்படும். இந்த சாட்சி என்னும் ஒரு கருத்தை சுவாமி தேசிகன் கண்டனம் பண்ணுகிறார். சாஸ்திர விரோத பரிகாரவாதம் என்பது 29வது வாதம். சாஸ்திரத்துக்கும் பிரத்யட்சத்துக்கும் விரோதம் உள்ளது. பிரத்யட்சம் முதலான பிரமாணங்கள் பேதத்தை பறை சாற்றுகின்றன, விஷயீகரிக்கின்றன. சாஸ்திரம் என்பது அபேதத்தை, அத்வைதத்தை போதிக்கிறது. ரெண்டுத்திற்கும் விரோதம் இருக்கு. அதனால சாஸ்திரம் தான் பிரபலம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஏனெனில் சாஸ்திரத்திற்கு வேதத்திற்கு தோஷம் கிடையாது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு தோஷங்கள் இருக்கலாம் என்னும் ஒரு சம்சயம் இருக்கும். சாஸ்திரம் வேதம் அபௌருஷேயம். அதனால வேதம் சொன்னபடி நாம் அத்வைதத்தை தான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பவர்கள். அதுவும் இங்கு கண்டனம் பண்ணப்படுகிறது. சாஸ்திரத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் இல்லை. அவ்வாறு விரோதம் இருந்தால் பிரத்யக்ஷம் தான் பிரபலம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்கு அபச்சேத நியாயம் முதலான நியாயங்கள் விசாரிக்கப்படுகின்றன. அசத்தியா சத்திய சித்தி பங்கவாதா என்பது அசத்தியமான வேதத்திலிருந்து சத்தியமான பிரம்ம எவ்வாறு சித்திக்கும்? அசத்திய வர்ப்பனி ஸ்தித்வா தத சத்தியம் சமீகதே என்று அத்வைதிகள் கூறுவார்கள். அதற்கு பொருளை சுவாமி அவ்வாறு
கூறக்கூடாது என்று சாதித்து, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு பிரதிபத்தி வராது. பிரதிபத்தி என்றால் அறிவு. அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நாம் அறிய முடியாது என்று சாதிக்கிறார். எனவே வேதத்தை சத்தியம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். வேதத்தை சத்தியம் என்று ஒப்புக்கொண்டால் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது இவ்விஷயத்தில் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் விஸ்தாரமாக விசாரம் உள்ளது. அதனை அங்கு அறிய வேண்டும். இங்கு சததூஷணையிலும் அதனுடைய விஷயங்கள் அனைத்தும் போட்டி கிரமத்தில் ஒன்றாக இவ்விஷயம் உபவாதம் செய்யப்பட்டுள்ளது. ஜீவன் முக்தி பங்க வாதம் என்பது 31வது வாதம். அத்திரம் பிரம்ம சமஷ்ணுதே, இங்கே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் என்று ஸ்ருதி சொல்கிறது. தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி என்கிறது ஸ்ருதி. எனவே இங்கே மோட்சம் என்று அத்வைதிகள் சொல்வார்கள். இதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர். நமது சித்தாந்தத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் சமன்வயாதிகரணத்தில் இதனை கண்டித்துள்ளார். சரீரம் இருந்தால் மோட்சம் கிடையாது, மோட்சம் இருந்தால் சரீரம் கிடையாது. சசரீரனாய் இருப்பவனுக்கு அசரீரத்துவம் என்னும் முக்தி எவ்வாறு ஒரே சமயத்தில் ஏற்படும்? எனவே ஜீவன் முக்தி என்பது தவறான வாதம். 32வது வாதம் மிகவும் முக்கியமான வாதம், பாதார்த்த சாமானாதிகரண்ய பங்க வாதம். அதாவது தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, சர்வம் கல்விதம் பிரம்ம முதலான வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கிறார்கள். அதாவது சர்வம் என்றால் பிரபஞ்சம், கலு இதம் பிரம்ம, இது அனைத்தும் பிரம்ம என்று அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். பிரம்மம் என்பது சைதன்யம், பிரபஞ்சம் என்பது ஜடம். இரண்டும் ஒன்றாக எவ்வாறு ஆகும்? சர்வம் கலு இதம் பிரம்ம தது தொம் அசி. ஜீவனம், சம்சாரியான ஜீவனம் பிரம்மம் எவ்வாறு ஒன்றாக முடியும் என்று கேள்வி வரும். இதற்கு அவர்கள் சொல்வது சோரஹா ஸ்தானு என்னும் வாக்கியம் போல இங்கு கொள்ள வேண்டும். அதாவது சாமானாதிகரண்யம் என்றால் ஒரு அர்த்தத்தை சொல்லும் 2 பதங்கள். ஒருவன் திருடனை நினைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். சப்தம் கேட்கறது, ராத்திரி வீட்டில இருந்து வெளில வந்து பார்க்கிறான். ஒரு மரத்தை பார்த்துட்டு திருடன் திருடன் சொல்றான். அதுக்கப்புறம் அங்கு விளக்க பிடிச்சு பார்க்கிறான், மரம் தான் இருக்கு. அப்போ சொல்றான் சோரக ஸ்தானம். சோரகா என்றால் திருடன், ஸ்தானுக என்றால் மரம், மரத்தின் முக்கியமான பகுதி. இந்த இடத்துல சோரக ஸ்தானுகு என்று கூறுவது எவ்வாறு தகும்? திருடன் மரம் அல்ல, மரம் திருடன் அல்ல. சோரக ஸ்தானு எவ்வாறு சொல்றார் என்றால், நீ எதனை திருடன் என்று நினைத்தாயோ அது திருடன் அல்ல என்றே பொருள். எனவே இங்கு திருடன் அல்ல என்று குறிப்பிடுவதற்கே வாக்கிய பிரயோகம் வந்துள்ளது. இவ்வாறாகவே சர்வம் கல்விதம் பிரம்ம என்னும் இடத்தில் பிரபஞ்ச நிவிருத்தியை பிரம்மத்தில் போதிக்கணும். இதுவே இந்த தாற்பயம் என்பார். இதனை சுவாமி விஸ்தாரமாக கண்டனம் பண்ணுவார். இதுதான் பாதார்த்த சாமானாதிகரண்யம். சாமானாதிகரண்யம் என்றால் ஒரு பொருளை தெரிவிக்கும் 2 பதங்கள். அந்த ஒரு தெரிவிப்பு சாமானாதிகரண்யம் என்றால் ஒரு பொருளை தெரிவிக்கும் 2 பதங்களின் தன்மை. அது தெரிவித்தல் என்பதுதான் சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யம் என்பது பாதத்துக்காக ஏற்பட்டது. அதாவது 2 வஸ்துக்களுடைய ஐக்கியத்தை சொல்வதற்காக ஏற்படவில்லை, அந்த பேதத்தை சொல்வதற்காக ஏற்பட்டுள்ளது என்பார். இதற்கு சுவாமி தேசிகன் அழகாக பல உதாரணங்களை சொல்லி, புராணங்களில் இருக்கிற ஜெகச்சசா ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அகவன் கதா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி என்னும் இதிகாச வாக்கியம் மற்றும் பல வாக்கியங்களை கொண்டு தத்துவமசி என்னும் இடத்தில் பாதார்த்த சாமானாதிகரண்யம் கிடையாது. பிரம்மத்தில் சகல கல்யாண குண விசிஷ்டமான பிரம்மத்தில் ஜீவாந்த யாவித்துவம் என்னும் விசேஷமே இங்கு கூறப்படுகிறது என்று சாதித்தார். இங்கு பல தோஷங்கள் உங்களுடைய பட்சத்தில் இருக்கின்றன என்கிறார். லட்சண சொல்லணும், அதிஷ்டான லட்சணா, நிவர்த்தி லட்சணா, இன்னும் பல தோஷங்கள், பிரகரணத்தை ஒட்டி வராமல் போவது, உபக்கிரம விரோதம், இவ்வாறு தோஷங்கள் சுத்த பிரகாசிகையிலையும் சுவாமி தேசிகனுடைய சததூஷணையிலையும் கண்டுகொள்வது. 33வது வாதம் சம்வித் அத்வைத பக்கவாத. ஞானம் ஒன்றுதான் என்று அத்வைதிகள் சொல்வார்கள். அது தவறு. நிறைய ஞானங்கள் இருக்கு, நமக்கே பல ஞானங்கள் இருக்கின்றன. திரவபூத ஞானம் ஒன்றாக இருந்தாலும் அப்போது வரக்கூடிய பிரசரண ரூபமான ஞானங்கள் வேற வேற என்று
சம்வித் பேதங்கள் இருக்கும் பொழுது சம்வித்து என்கிற வஸ்து ஒன்றுதான் என்று அத்வைதிகள் கூறுவது தவறு. அவர்களுடைய அபிப்பிராயம் சம்வித்து என்றால் பிரம்மம் அது ஒன்றுதான் என்று கூறுவது தாற்பயம். அந்த தாற்பயம் சரியாகாது என்று சுவாமி இங்கு சாதிக்கிறார். இதற்கு மேலே சமயம் இல்லாதபடியால் நம்ம சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இதற்கு மேல அவித்யை பொறுத்து சப்தவித அனுபவத்தி பிரகரணம் என்று ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ளது. அவற்றை அனைத்தையும் சுவாமி நிரூபணம் பண்ணுகிறார். முன்பே ஆசிரிய அனுபவத்தியை சாதித்தார். மற்ற அனுபவத்திகளையும் விஸ்திருத்தமாக சாதிக்கிறார். ஆசிரிய அஸ்யாக திரோதி ஸ்வரூபம் சதச அந்யதா பிரமாண அனுபத்தி நிவர்த்தக அனுபத்தி நிவர்த்தி அனுபத்தி என்று 7 விதமான அனுபத்திகள். 7 ஆசிரிய அஸ்யாக திரோதி ஸ்வரூபம் சதசதன்யதா மானம் நிவர்த்தகம் செய்வ நிவர்த்தல் நோபபத்தியதே என்பது சங்கர ஸ்லோகம். இவ்விஷயங்களை சுவாமி சாதிக்கிறார். பின்பு சந்நியாச அதிகாரம் அத்வைதிகளுக்கு கிடையாது என்று சாதிக்கிறார். அவர்களுக்கு மோட்ச சாஸ்திரத்தில் பிரவேசம் இல்லை என்று அத்வைதிகளை கண்டனம் பண்ணுகிறார். இவ்வாறு பலவிதமான விசாரங்கள் மேல் கிரந்தங்களில் உள்ளன. சமயத்தை கருதி அடியன் சங்கிரகமாக இந்த விஷயங்களை நிரூபணம் செய்தேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமத் உபயவே தேவநாதாச்சார் சுவாமி எனப்படும் பட்டுக்கண்ணன் சுவாமி, அந்த சுவாமியினுடைய சதமான உற்சவத்துக்கு அங்கமாக அவருடைய ஸ்ரீகுமாரர்கள் கேட்டுக்கொண்டபடி இந்த விஷயத்தை அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஞ்ஞாபிச்சேன். பேச்சொன்றுக்கு சததூஷணையை பேசிய தேசிகன். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியுமானால் அதற்கு காரணமாக இருக்கிற தேவநாத தேசிகன் என்று திருநாமத்தை கொண்ட அஸ்மத் ஆச்சாரியனான ஐயாவத்து சுவாமியினுடைய திருவடிகளில் அடியன் ஆனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்து விரமிக்கிறேன்.